அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான ஒரு 50 வினாக்கள் இந்திய தேசிய இயக்கத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, அரசாங்கத்திற்கும் உழவர்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் முறை எது? அரசாங்கத்திற்கும் உழவர்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ரயத்வாரி முறை. இரண்டாவது வினா, 1824இல் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை நிறுவியவர் யார்? 1824இல் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, இரண்டாம் சரபோஜி. மூன்றாவது வினா, பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். நான்காவது வினா, பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1828. ஐந்தாவது வினா, பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கல்கத்தா. ஆறாவது வினா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். ஏழாவது வினா, யாருடைய முயற்சியால் குழந்தை திருமணமும் பலதார மனம் ஒழிக்கப்பட்டன? யாருடைய முயற்சியினால் குழந்தை திருமணமும் பலதார மனம் ஒழிக்கப்பட்டன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கேசவ் சந்திரசேன். எட்டாவது வினா, தத்துவ போதினி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? தத்துவ போதினி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, தேவேந்திரநாத் தாகூர். ஒன்பதாவது வினா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார்? சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங் பிரபு. பத்தாவது வினா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1829 டிசம்பர் 4. 11வது வினா, தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார்? தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, வில்லியம் பெண்டிங் பிரபு. 12வது வினா, மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, வில்லியம் பெண்டிங் பிரபு. 13வது வினா, மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 1833. 14வது வினா, ஆங்கில மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக மாற்றியவர் யார்? ஆங்கில மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக மாற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, வில்லியம் பெண்டிங் பிரபு. 15வது வினா, வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கில மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக மாற்றிய ஆண்டு?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1835. 16வது வினா மெக்காலே கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. மெக்காலே கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1835. 17வது வினா வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ டல்ஹௌசி பிரபு. 18வது வினா லாப்ஸ் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? லாப்ஸ் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டல்ஹௌசி பிரபு. 19வது வினா சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்தவர் யார்? சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டல்ஹௌசி பிரபு. 20வது வினா டல்ஹௌசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்த ஆண்டு எது? டல்ஹௌசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறை அமைத்த ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1852. 21வது வினா சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் 1852. 22வது வினா சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர் யார்? சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இருவரும். லட்சுமி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை. 23வது வினா இந்தியாவின் முதல் இருப்பு பாதை எது? இந்தியாவின் முதல் இருப்பு பாதை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மும்பை டு தானே வரை. 24வது வினா இந்தியாவின் முதல் இருப்பு பாதை நீளம் என்ன? இந்தியாவின் முதல் இருப்பு பாதை நீளம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 20 மைல், அதாவது 36 கிலோமீட்டர். 25வது வினா இந்தியாவின் முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1853. 26வது வினா இந்தியாவின் முதல் இருப்பு பாதை அமைத்தவர் யார்? இந்தியாவின் முதல் இருப்பு பாதை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி டல்ஹௌசி பிரபு. 27வது வினா ஹவுரா முதல் ராணிகஞ்ச் வரை இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. ஹவுரா முதல் ராணிகஞ்ச் வரை இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1854. 28வது வினா சென்னை மும்பை கொல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை மும்பை கொல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1857. வினா இந்திய இருப்பு பாதையின் தந்தை யார்? இந்திய இருப்பு பாதையின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டல்ஹௌசி பிரபு. 30வது வினா தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது? தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராயபுரம் முதல் வாலஜா வரை. 31வது வினா தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1856. 32வது வினா கொல்கத்தாவையும் பெசவாரையும் இணைக்கும் சாலை பெயர் என்ன? கொல்கத்தாவையும் பெசவாரையும் இணைக்கும் சாலை பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கிரண்ட் ட்ரங்க் ரோடு. 33வது வினா கொல்கத்தாவையும் பெசவாரையும் இணைக்கும் சாலையை முதலில் வடிவமைத்தவர் யார்? கொல்கத்தாவையும் பெசவாரையும் இணைக்கும் சாலையை முதலில் வடிவமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா. 34வது வினா தபால் தந்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தபால் தந்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டல்ஹௌசி பிரபு. 35வது வினா வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக டல்ஹௌசி எத்தனை நாடுகளை ஆங்கிலேய பேரரசில் இணைத்துக் கொண்டார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 8 நாடுகள். 36வது வினா ஒரு தீவில் இருந்து வந்த கூட்டம் ஆட்சி செய்வது ஆத்திரமடை செய்கிறது என்று எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 37வது வினா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 38வது வினா விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தவர் யார்? விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டல்ஹௌசி பிரபு. 39வது வினா விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1856. 40வது வினா 1856இல் பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை நிறைவேற்றியவர் யார்? 1856இல் பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை நிறைவேற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கானிங் பிரபு. 1856இல் பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை நிறைவேற்றியவர் கானிங் பிரபு. 41வது வினா விதவை மறுமண சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார்? விதவை மறுமண சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 42வது வினா மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே. 43வது வினா கேரளாவில் ஸ்ரீ நாராயண பரிபாலன யோகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? கேரளாவில் ஸ்ரீ நாராயண பரிபாலன யோகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஸ்ரீ நாராயண குரு. 44வது வினா மங்கள் பாண்டே எந்த படை சேர்ந்தவர்? மங்கள் பாண்டே எந்த படை சேர்ந்தவர்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பராக்பூர் படை. 45வது வினா மங்கள் பாண்டே மேலதிகாரியை சுட்டுக் கொன்ற நாள்.
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1857 மார்ச் 29. 46வது வினா பராக்பூரில் மங்கள் பாண்டே மேலதிகாரியை சுட்டுக்கொள்ள காரணம் என்ன? பராக்பூரில் மங்கள் பாண்டே மேலதிகாரியை சுட்டுக்கொள்ள காரணம் என்ன? இதற்கான காரணம் ஆப்ஷன் பி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாவை தொட மறுத்ததனால். 47வது வினா சிப்பாய் கழகம் ஏற்பட உடனடி காரணம் என்ன? சிப்பாய் கழகம் ஏற்பட உடனடி காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரண்டும். என்ஃபீல்டு ரக துப்பாக்கி மற்றும் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா. 48வது வினா மீரட் புரட்சி எப்பொழுது? மீரட் புரட்சி எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1857 ஏப்ரல். 49வது வினா டெல்லி பேரரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டெல்லி பேரரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர் ஷா. கடைசி வினா முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரண்டாம் பகதூர் ஷா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.